விவசாயிங்கெல்லாம் எப்படிதான் நெல்லை விளைவிச்சு நமக்கு வந்து சாப்பாடு தராங்களோ தெரியல. என்னால் இந்த கோதுமை காய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. கோதுமை வந்து ரேஷன்ல வந்து வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. அதை வந்து ஊற வைக்கவும் இல்லை, காய வைக்கவும் இல்லை. சரி, ரெண்டுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு போன வாரத்தில் தண்ணி வரும்போது ஊற வச்சிருந்தேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சேன். சரி, நம்ம வந்து மேலே காய வச்சா மயில் வந்து சாப்பிட்டு போயிடும், கீழே காய வைப்போம்னு சொல்லி போர்ட்டிக்கோல தான் காய வச்சிருந்தேன். மயிலுக்கு பயந்து எறும்புகிட்ட கொடுத்துருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ஃபுல்லாக எறும்பு வந்து ஏறிடுச்சு. ஸோ இதை எப்படி தான் எடுக்கிறது, எல்லாமே பொடி பொடி எறும்பாக இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சலிச்சு பார்த்தேன், ஒன்றுமே சுத்தப்படலை. அந்த எறும்போட அப்படியே வந்து கோதுமை மாவோட அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே மாடியில் வந்து காய வச்சிடலாம். மயிலும் பாதி சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் காய வச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து எதுவுமே எடுக்கலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எறும்பும் ஃபுல்லாகவே போயிடுச்சு. எனக்கு அப்போ தான் வந்து மனசே திருப்தியாக இருந்துச்சு. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கே வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதே மாதிரி மயிலும் எடுக்கலை, எறும்பும் வந்து ஏறலை. ஸோ வந்து நல்லபடியாக வந்து போயிட்டு கடையில் போய் கொடுத்து அரைச்சிட்டு இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப வந்து எனக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து 4.5 கிலோ இருந்துச்சு கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவோட சேர்த்து நம்ம ஆசீர்வாத் இந்த மாதிரி வேறு ஏதாவது பிராண்டட் கோதுமை மாவோட கொஞ்சம் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா. இது 4.5 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சப்ப எனக்கு வந்து 65 ரூபா தான் வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு சேமிப்பு தான். ஸோ நீங்கள் வந்து ரேஷன் கோதுமை மாவு வந்து அரைப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேஷன் கோதுமையோட என்னெல்லாம் சேர்த்து அரைப்பீங்க, அதோட வந்து எந்த மாவு வந்து கலப்பீங்க, எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.